அன்பார்ந்த உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் பதிவு பண்ணுகின்ற ஒவ்வொரு காணொளியும் இயற்கையோடு தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள். ஏன்னா இயற்கை மயமான அந்த உலகம் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காகவும், எமக்கு இயற்கை பிடிக்கும் என்பதற்காகவும், அதேமாதிரி காணொளிகள் எதுவுமே நான் இயற்கையாக சாதாரணமாக எடுக்கிறதாங்க. எதுவுமே எடிட்டிங் பண்ணி அது பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது இது வியாபார நோக்கம் அல்ல, இது ஒரு திரைப்படம் அல்ல. அதற்காக இது காணொலியே எடிட்டிங் பண்ணி இதெல்லாம் போடுறது கிடையாது. இயற்கையாக நார்மலாக பேசுகிறது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் என்ன நான் பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன்னா, இந்த உலகத்தில் பல நாடுகள் இருக்குங்க. நான் பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்கிறேன். நான் இப்பொழுது சமீபத்தில் வாழ்கிற ஐரோப்பிய நாடுகளிலும் பல நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். நமது பாரதத்தில், குறிப்பாக தமிழகத்தில் இதோடைய பெருமை என்னென்னா, அங்கே இருக்கின்ற மண்ணிலிருந்து புல், சிறு செடிகள், கொடிகள், மரங்கள் அனைத்துமே மூலிகைங்க. மூலிகைகளாக இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். மிகப்பெரிய வரப்பிரசாதம் அது. அதனால் தயவு கூர்ந்து அன்பு உள்ளங்களே, இப்பொழுது நாம் உலகமயமாக்கலில் ஒரு ஆடம்பரத்தையும் ஒரு சில சில வேலை நாட்டு கலாச்சாரத்தையும் நாம் கடைபிடிக்கவும் விரும்புகின்றோம். ஆனால் நமது பழமையில் இருக்கின்ற மகத்துவத்தை உலகம் உணர்ந்து அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய நாடுகளில் இப்போ அனைத்து மருந்துகளிலும் முருங்கை இலையின் தூள் விற்பனை ஆகின்றது. முருங்கை இலையின் தூள் அது எப்படின்னா, மாத்திரையாகவும் பல வடிவத்தில். முருங்கை ஒவ்வொரு இல்லத்திலும் வாசலில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதை நாம் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகின்ற சற்று சிந்திக்க வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு இல்லத்திலும் துளசி, கற்பூரவள்ளி, தூது இலை, ஆடாதொடை போன்ற சில மூலிகைகளை நீங்கள் வச்சு பாதுகாக்கணுங்க. ஏன்னா நமக்கு ஏற்படுகின்ற இயற்கை உபாதைகள், முக்கியமாக சளி போன்ற உபாதைகளை தொடக்கத்திலே நாம் எடுத்துட்டோம்னா அது அடுத்த கட்டத்துக்கு செல்லுகின்ற மிக ஆபத்தான நோயிலிருந்து நம்ம காப்பாற்றும். அதனால் நமது இல்லத்தை சுற்றியும் நாம் வாழ்கின்ற பகுதியில் இருக்கிற மூலிகைகளை நாம் போற்றுவோம், பாதுகாப்போம், அதனுடைய தன்மையை உணர்வோம், அதை பயன்படுத்த ஆரம்பிப்போம். இதனால் மிக சிறந்த ஆரோக்கியமான வாழ்வை நாம் வாழலாம். நாம் எதிர்கால சந்ததிக்கும் அந்த மூலிகைகளை நாம் எடுத்து சொல்லி அவர்களையும் பயன்படுத்த செய்யலாம். ஆகவே அன்பு உறவுகளே, நம்மை சுற்றி இருக்கின்ற இயற்கை மூலிகைகளையும், நம்மை சுற்றி இருக்கின்ற விலை மதிப்பில்லாத கிடைப்பதற்கரிய இறைவனால் அழைக்கப்பட்ட அந்த அற்புத இயற்கையை போற்றுவோம், பாதுகாப்போம், பயன்படுத்துவோம். அதை இன்றிலிருந்தாவது அனைவரும் செய்ய முயல்வோம் என்பதை இந்த காணொலி மூலம் தங்களுக்கு சொல்வதில் மிக்க மகிழ்வு. நன்றி உறவுகளே.